வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நாம பார்க்க போற கதையின் பெயர் பெரிய வீடு. கதைக்குள்ள போலாமா? என்னடா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, உங்க அம்மா மறந்துட்டாளா என்ன என்று பேப்பரை மடித்து வைத்துக் கொண்டு தனது அருகில் சோஃபாவில் அமர்ந்து கொண்டு டிவியில் சேனலை மாற்றிக் கொண்டிருந்த மகன் அருணிடம் கேட்டான் ரகுபதி. எதுக்குப்பா கேக்குறீங்க? இல்லடா, ஞாயிற்றுக்கிழமைனா 7 மணி வரைக்கும் தூங்குவாளே, ஆனா இன்னைக்கு வழக்கம் போல 5:30 மணிக்கே எழுந்து கடகடன்னு சமையல் வேலையை பாக்குறாளே, அதுக்கு சொன்னேன். ஓ, அதுவா? அம்மா இன்னைக்கு பக்கத்து வீட்டு சுகுணா ஆண்டி கூட மார்க்கெட்டுக்கு போறாங்களாம், அதுக்குதான் சமைச்சு வச்சுட்டு போறாங்க. அப்படியா? நான் தானே எப்போ காய்கறி வாங்கிட்டு வருவேன், இவ எதுக்கு இன்னைக்கு திடீர்னு மார்க்கெட்டுக்கு போறா என்று ரகுபதி கூறிக்கொண்டிருக்கும் போதே, அது ஒன்னும் இல்லைங்க, சுகுணா அக்கா வீட்டுக்காரு ஆபீஸ் விஷயமா திருநெல்வேலி போயிருக்காராம், வர 1 வாரம் ஆகுமா. அதுதான் காய்கறி பழம் இதெல்லாம் ஒரு வாரத்துக்கு தேவையானதை வாங்கிட்டு வந்துடலான்னு சொன்னாங்க. அதுக்கு அவங்க மட்டும் போயிட்டு வரட்டும், நீ ஏன் கூட போகணும்? அதுதான் நான் வாங்கிட்டு வரேனே, அப்புறம் என்ன? இன்னைக்கு ஒரு நாள் உங்க பொண்டாட்டி மார்க்கெட் வரைக்கும் நடந்தா ஒன்னும் குறைஞ்சிட மாட்டா. நான் தான் தனியா போக போர் அடிக்குது, பேசி துணைக்கு கூப்பிட்டேன். வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறாளே, அப்படியே என் கூட வந்தா என்ன என்று கூறிக்கொண்டே உள்ளே வந்தாள் பக்கத்து வீட்டு சுகுணா. ரகுபதி அமைதியாக ரேவதியை பார்த்தான். அவள் முகம் போயிட்டு வரங்க என்று கெஞ்சும் பாவனையில் இருந்தது. சரி, நீங்க இப்ப போனா வர மதியம் ஆகிடும், டிஃபன் சாப்பாடுலாம் செஞ்சு வச்சுட்டு போ என்றான் முகத்தை திருப்பி கொண்டு. அதெல்லாம் காலையில செஞ்சு வச்சுட்டேன், நாங்க ஒன்னும் அவ்வளவு நேரம் செய்ய மாட்டோம், வந்துடுவாங்க. காலையில போனா காய்கறி பழம்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் என்று உள்ளிருந்து பேகையும் பணத்தையும் எடுத்துக்கொண்டு வாங்கக்கா போலாம் என்றாள் சுகுணாவை பார்த்து. என்ன ரேவதி, உங்க வீட்டுக்காரரு முகமே சரியில்லை, வேணும்னா நீ இரு, நான் ராதாவை கூட்டிட்டு போறேன் என்றாள் வீம்பாக. ரேவதி ரகுபதியை திரும்பி பார்த்து லேசாக புன்னகை செய்துவிட்டு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவர் முகமே அப்படிதான், வாங்க போலாம். என்னங்க, பாத்துக்கோங்க, நான் வர லேட்டானா சாப்பாட்டு போட்டு சாப்பிட்டுக்கோங்க, வந்துடுறேன் என்று பரபரப்பாக சுகுணாவுடன் சென்றாள். அவர்கள் சென்றதும், என்னடா அருண், உங்க அம்மா போற ஜோர பார்த்தா இவங்க நிஜமா காய்கறி வாங்கத்தான் போறாங்களான்னு டவுட்டா இருக்குதுடா. அந்த சுகுணா சரியான ஓட்டவாயி, இங்க இருக்கிறத அங்க, அங்க இருக்கிறத இங்கன்னு 1க்கு 2 ஏதாவது திரிச்சு சொல்லி அவங்க குடும்பத்துல குழப்பத்தை செய்யறாளு. அவங்க கூட சேராதன்னா உங்க அம்மா கறி கேக்குறது இல்ல. இன்னைக்கு ஜோடி போட்டுக்கிட்டு போறாங்க, இவங்க மட்டும்தான் போறாங்களா இல்ல இன்னும் ஏதாவது கூட்டு கலவனிங்க இருக்காங்களான்னு தெரியல. யார்த்தலையே இன்னைக்கு உருட்ட போறாங்களோ தெரியல என்றான் ரகுபதி. என்ன ரேவதி, உங்க வீட்டுக்காருக்கு ஒருவேளை நாம எதுக்கு போறோம்னு தெரிஞ்சிருக்குமோ? மூஞ்ச தூக்கி வச்சுட்டு அப்படியே நான் சந்தேகமா பாக்குறாரு. இல்லக்கா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்ல, அவருக்கும் பையனுக்கும் லீவு, வீட்டுல இருக்காங்க, நாங்க எங்கேயாவது வெளியில போவோம், ஃப்ரீயா இருப்போம். ஆனா நான் இன்னைக்கு உங்க கூட கிளம்பிட்டு வந்துட்டேன்ல, அதுதான் அவருக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஓ, அப்படியா? ஆமா அக்கா, நீங்க சொன்னது நிஜம்தானா? அந்த சரிதா வீட்டுல பிரச்சனை நடக்கிறது உண்மைதானா? என்னால நம்பவே முடியலக்கா. ஏண்டி, நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்? வேணும்னா அதோ ராதா வர்றா, அவளை வேணா கேட்டுப்பாரு என்றாள் சுகுணா எதிரில் வந்து கொண்டிருந்த ராதாவை பார்த்து. என்ன ராதா, இப்பதான் வரியா? ஆமாக்கா, நீங்க நைட்டு போன் போட்டு சொல்லவும் காலையில என்ன சொல்லிட்டு வர்றதுன்னு புரியல. சரி, நம்ம தெரு பொம்பளை, அவளுக்காக நாம பேசலன்னா எப்படி? அதுக்குதான் ஏதோ ஒரு பொய்ய சொல்லிட்டு ஓடி வர்றேன் என்றாள் ராதா சலித்து கொண்டு. அடியே, நல்ல காரியம் பண்ணும் போது இப்படிலாம் சிக்கல் இருக்கும், அதெல்லாம் மீறிதான் நம்ம செய்ய முடியும். என்ன சொல்ற ரேவதி? அது சரிக்கா, மார்க்கெட் கிட்ட யார வர சொல்லிருக்கீங்க? அடியே ரேவதி, எல்லாம் விளக்கமா சொல்லியும் திரும்பவும் யார வர சொல்லிருக்கீங்கன்னு கேக்குற பாரு. இல்லக்கா, நைட்டு தூக்க கலக்கத்துல ஒன்னும் சரியா புரியல, அதுதான். சரி சொல்றேன், அதுதான்டி நம்ம சரிதாவோட அண்ணி இருக்காளே கவிதா. அப்படியா? எனக்கு தெரியாது. சரி, அவ அண்ணி பேரு கவிதா, அவ என் ஃப்ரெண்டு தான். நாங்க இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இருந்தா, அப்ப பழக்கம். அவகிட்டதான் இந்த விஷயத்த சொல்ல போறேன், அதுக்கு சாட்சி நீங்க 2 பேரும் தான், அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டதே. அக்கா, ஆனா ஒரு சந்தேகம். ஆமா, உனக்கு ஏதாவது சந்தேகம் வரலன்னா தான் அது அதிசயம். சரி, என்ன சொல்லு.
என்றாள் சுகுணா ரேவதியை பார்த்து. அக்கா, அந்த சரிதா வீட்டுக்காருக்கு இன்னொரு வீடு இருக்கிறது நிஜம்தானா? அடியே, அப்படி இல்லனா அவங்க வீட்டுல எதுக்கு பிரச்சனை நடக்குது சொல்லு. நீயும் நானுமே பார்த்தோம், அவர் வாசல்ல நின்னு வண்டியில ஏசிய கட்டி எடுத்துட்டு போனத. ஆமாக்கா என்று போன வாரம் நடந்த நிகழ்ச்சியை மனதிற்குள் அசை போட்டாள் ரேவதி. அந்த தெருவில் ரேவதி வீட்டில் இருந்து 3 வீடுகள் தள்ளித்தான் சரிதாவின் வீடு. அவள் கணவன் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் லேப் டெக்னீஷியனாக பணியில் இருக்கிறான். அவர்களுக்கு 10 வயதில் ஒரு மகனும் 5 வயதில் ஒரு பெண் குழந்தையும் உண்டு. அவர்கள் அந்த தெருவில் குடிவந்து 11 வருடங்கள் ஆகியிருந்தது. அவர்கள் குடும்பத்தை பார்த்து அனைவரும் மெச்சி கொண்டிருந்தனர். விமல் சகஜமாக அனைவரிடமும் பேசும் குணமுடையவன். நல்ல பொறுப்புடைய குடும்ப தலைவனாக இருந்தான். சரிதாவும் அவனுக்கு ஏற்றாற்போல் நல்ல முறையில் பிள்ளைகளை வளர்த்து கொண்டும் குடும்பத்தை மிக அழகாகவும் நடத்தி வந்தாள். அவர்கள் குடும்பம் ஒரு அழகிய பூஞ்சோலையாகவே இருந்தது. அந்த தெருவில் உள்ள மற்ற பெண்களைப் போல் சரிதா அவ்வளவாக யாரிடமும் வலுக்கட்டாயமாக சென்று பேசுவதில்லை. ஆனால் யாராவது அவளிடம் பேச வந்தாலோ அல்லது வீட்டில் ஏதாவது விசேஷத்திற்கு அழைத்தாலோ கட்டாயம் சென்று கலந்து கொண்டு கலகலப்பாக பழகுவாள். இதனால் வீதியில் மற்ற பெண்களுக்கு அவள் மேல் பொறாமை இருந்தாலும் அவர்கள் வெளியே காட்டிக்கொள்வதில்லை. இப்படி இருந்த அவர்களது குடும்பத்தில் 3 மாதமாக ஏதோ சலசலப்பு ஏற்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் சரிதா அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் இருக்கிறாள் என்பது அத்தெருவில் உள்ள பெண்களுக்கு சந்தேகம். அதற்கு தீனி போடுவது போல ஒரு வாரத்திற்கு முன்பு வழக்கப்போல் அனைத்து பெண்களும் அவரவர்கள் கணவன் பிள்ளைகள் வெளியே சென்றதும் சுகுணா வீட்டு வாசலில் கூடி 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ அரட்டை அடிப்பது வழக்கம். அதுபோல் அன்று அனைவரும் கூடியிருந்த சமயம் எப்பொழுதும் இல்லாமல் சரிதாவின் கணவர் விற்றென வெளியே வந்து கேட்டை தடால் என்று திறக்கவே அனைத்து பெண்களும் ஆச்சரியமாக திரும்பி பார்த்தனர். என்னங்க, நில்லுங்க, நான் சொன்ன கேளுங்கண்ணா என்று சரிதா பின்னால் ஓடி வந்தாள். தோ பாரு சரிதா, இந்த விஷயத்துல நான் சொன்னதுதான். ஏசிய நான் எடுத்துக்கிட்டு தான் போக போறேன். பாரு, எல்லாம் கழட்டி வச்சாச்சு. இப்ப வந்து எதுக்கு தடுக்கிற? என்னங்க, எல்லாம் அந்த பெரிய வீட்டுக்கே எடுத்துட்டு போயிட்டா இங்க என்ன பண்றது? உங்களுக்கே தெரியும், ஏசி இல்லாம எங்க பசங்க தூங்க மாட்டாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ பேசாம இரு. எப்ப பாரு ஏதாவது சொல்லிக்கிட்டு என்று வண்டியை ஸ்டார்ட் செய்து கொண்டு கிளம்பி விட்டான் விமல். அவன் செல்வதை பார்த்து கொண்டிருந்த சரிதா சோர்வாக முகத்தை வைத்துக் கொண்டு உள்ளே சென்றாள். இதை பார்த்து கொண்டிருந்த பெண்கள் அமைதியாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். என்னக்கா இது? இவ வீட்டுலதான் எந்த பிரச்சனையும் இல்ல, நிம்மதியா இருக்கான்னு பார்த்தா பிரச்சனை தெரு வரைக்கும் வந்துடும் போல இருக்கே. அவன் என்னவோ எடுத்துக்கிட்டு போகாதீங்க, எல்லாம் பெரிய வீட்டுக்கே கொடுக்கணுமான்னு கேக்குறா. இவன் என்னமோ முடியாது, நான் எடுத்துக்கிட்டு தான் போவேன்னு சொல்றான். என்னக்கா நடக்குது என்றாள் ராதா வாயில் கையை வைத்துக் கொண்டு. எல்லாம் பிரச்சனை தான், வீட்டுக்கு வீடு வாசப்படி தாண்டி. நான் அப்பவே சொல்லல அவ அழுத்தக்காரின்னு. நம்மள போல மனசுல ஒண்ணும் இல்லாம வெள்ளந்தியாலாம் பேசுறவ இல்ல. எங்க பிரச்சனைய வெளியில சொன்னா அசிங்கமாகிடுமோன்னு தான் எல்லாத்தையும் மூடி மறைச்சிடுவா போல இருக்கு. கைகாரி என்றாள் சுகுணா. சரி விடுக்கா, கத்திரிக்காய் முளைச்சா கடத்தெருவுக்கு வந்து தானே ஆகணும் என்றாள் நதியா. அதுதானே, நமக்கு தெரியாம இருந்துட போகுதா? இப்பதான் வாசல் வரைக்கும் வந்திருக்கு, அப்புறம் தெரு வரைக்கும் வந்துடும். ஆனா பாருங்களேன், அவன் வீட்டுக்காரர் பார்த்தா பூனை மாதிரி இருக்காரு. இந்த ஆளுக்கு 2 வீடு இருக்கான். அடியே, கோவப்படுறவங்கள கூட நம்பிடலாம், ஆனா இந்த மாதிரி சைலண்டான ஆளுங்களை தான் நம்ப கூடாது. ஆமா, விக்கிர விலைவாசிக்கு இந்த ஆளு எப்படி 2 வீட்டை மெயின்டைன் பண்றாரு என்றாள் ரேவதி சிரித்து கொண்டு. அனைவரும் சிரித்தனர். அதுதான் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில தானே வேலை பாக்குறாரு, கையகிய நீட்டு வர போல இருக்கு. இல்லன்னா இந்த சென்னையில 2 வீட்டை ஒருத்த மெயின்டைன் பண்ண முடியுமா சொல்லு? மறுநாள் ஒரு சின்ன டெம்போவை அழைத்து வந்து கட்டில், பீரோ என முக்கியமான பொருட்களை எல்லாம் எடுத்து கொண்டு சென்றான் விமல். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சுகுணா ஓடி சென்று அனைத்து பெண்களுக்கும் போனை போட்டு வரவழைத்தாள். அன்று முழுவதும் சரிதாவின் புராணமே ஓடிக்கொண்டிருந்தது. 2 நாட்கள் சென்றது. பாருடி, அந்த ஆள் அப்பப்ப போயிட்டு இருந்தவன் இப்ப சுத்தமா போயிட்டான் போல இருக்கு. 2 நாளா ஆளை காணோம், வீட்டு பக்கமே வரல என்று ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது அந்த பக்கம் பாலை போட்டு விட்டு அதை எடுக்க வந்தான் சரிதாவின் மகன் ராகுல். அவனை அருகே அழைத்த சுகுணா, ஏன்பா ராகுல், சாப்பிட்டியா என்றாள் அன்பாக.
ஆ, சாப்பிட்டேன் ஆண்டி. சரி, இங்க எதுக்கு வந்த என்றாள் ராதா. ஆண்டி, என் பால் இங்க விழுந்துருச்சு, அதை எடுக்க வந்தேன். ஓ அப்படியா, நான் தேடி எடுத்து தரேன். ஆனா ஒன்னு கேட்டா சொல்லணும் என்றாள் சுகுணா. அனைவரும் சுகுணாவையும் ராகுலையும் ஆவலாக பார்த்தனர். என்ன ஆண்டி, கேளுங்க என்றான் ராகுல் மழலை மொழியில். அது ஒண்ணுமில்ல, உங்க அப்பா இப்பெல்லாம் வீட்டுக்கே வர்றது இல்லையா? அடிக்கடி எங்கேயோ போயிடுறாரு போல இருக்கே. சாமான்ல கூட வண்டியில அன்னைக்கு எடுத்துட்டு போனாரு என்றாள் மெதுவாக. அதுவா ஆண்டி, எங்க அப்பாக்கு தாம்பரத்துல ஒரு வீடு இருக்கான், அங்கதான் அப்பா போயிடுறாரு. ஏசிய கூட எடுத்துட்டு போயிட்டாரு. எங்களுக்கு நைட் எல்லாம் தூக்கமே வரமாட்டேன்னுது. சுகுணா அனைவரையும் அமைதியாக பார்த்தாள். அந்த பார்வையில் நான் சொல்லல என்று அவள் கேட்பது அனைவருக்கும் புரிந்தது. அனைவரும் அவளை பார்த்து தலையசைத்தனர். சரிப்பா, இந்தா பாலு, நீ போ என்று ராகுலை அனுப்பினர். என்னக்கா, இது அநியாயம். அப்ப இவளை கட்டுறதுக்கு முன்னாடியே வேற ஒரு பொண்ணு கூட அந்த ஆளுக்கு கல்யாணம் ஆகியிருக்கும் போல இருக்கே என்றாள் ராதா. அது எப்படி? அது இப்ப கூட கட்டியிருக்கலாம் இல்ல என்றாள் கோகிலா. இல்லடி, அன்னைக்கு அவ சொன்னாலே, கவனிக்கலையா? நான் கவனிச்சேன் என்றாள் சுகுணா. என்னக்கா? எல்லாம் அந்த பெரிய வீட்டுக்கே எடுத்துக்கிட்டு போயிடணுமான்னு சொன்னா இல்ல? ஆமாக்கா, நாங்க அதை கவனிக்கவே இல்ல. என்ன இருந்தாலும் உங்களை போல நாங்க ஷார்ப் இல்லக்கா என்றாள் ரேவதி. சரி சரி, இதை இப்படியே விடக்கூடாது. நாம என்ன பண்றது? அவளே பேசாம இருக்கா. அவ பேசாம தான் இருக்கான்னு எப்படி சொல்ல முடியும்? மனசுக்குள்ள எப்படிலாம் வேதனையோட இருக்காளோ. ஒருவேளை தற்கொலை அது இதுன்னு முடிவெடுத்துட்டா நாளைக்கு பக்கத்து அக்கத்துல நம்மளதான் போலீஸ் வந்து கேள்வி கேட்பாங்க என்றாள் சுகுணா. அதுக்கு என்ன பண்றது? நாமளா போய் கேட்டாலும் அவ எதுவும் சொல்ல மாட்டா. இவ்வளோ நடக்குது, அங்க அவளை பாருங்க, நல்லா கூலா பசங்க கிட்ட விளையாடிட்டு இருக்கிறா. அடியே, வேதனைய மறைக்க அவளும் இதெல்லாம் செஞ்சு தானே ஆகணும். சரி, அதை விடு, நான் இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் என்றாள் சுகுணா. தோ அங்க நிக்கிறா பாரு, அவதான் சரிதாவோட அண்ணி என்று கையை காட்டினாள் சுகுணா. ரேவதியும் ராதாவும் அவளை பார்த்து கொண்டே சுகுணாவுடன் ரோடை கிராஸ் செய்தனர். இவர்களை பார்த்த அந்த பெண், நீங்க தான் சுகுணாவா என்றால் சந்தேகமாக. ராதாவும் ரேவதியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அவர்களின் பார்வையை அறிந்த சுகுணா, என்னடி பாக்குறீங்க? அவங்களுக்கு தெரியும்னு சொன்னாலே இப்ப அவங்க தெரியாத மாதிரி கேக்குறாங்களேன்னு பாக்குறீங்களா? ஆமாக்கா என்று தலையை ஆட்டினர் இருவரும். அதெல்லாம் அப்புறமா சொல்றேன் என்று திரும்பி அந்த பெண்ணை பார்த்த சுகுணா, ஆமா, நான் தான் சுகுணா. உங்க போன் நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆகிடுச்சு. அப்புறம் ஒரு வழியா அந்த ராகுல் பையனை நைஸ் பண்ணி உங்க நாத்தனார் செல்லில இருந்து எடுத்துட்டு வர சொன்னேன் என்றால் படபடப்பாக. ஏன் போன் நம்பரை எதுக்கு நீங்க கேட்டீங்க? நான் உங்களை சரிதா வீட்டுக்கு வரும்போது பார்த்திருக்கேன். ஆனா நாம அவ்வளவா பேசி பழக்கம் இல்ல. உங்க பேரு கூட தெரியாது. நீங்க நேத்து போன்ல சொல்லும் போதுதான் தெரிஞ்சது. என்னமோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க. குடும்ப விஷயம்னு வேற சொன்னீங்க. அதுதான் வந்தேன். என்ன விஷயம் சொல்லுங்க என்றாள் தயக்கத்துடன். சுகுணா அனைத்து விஷயங்களையும் மெருகேற்றி கவிதாவிடம் கூற அந்த பெண்ணிற்கு தலை கிர்ரென சுற்றியது. அதை நம்பலாமா வேண்டாமா என அவள் யோசித்து கொண்டிருக்கும் போதே, நீங்க நம்பலனா இவங்கள வேணா கேட்டுக்கோங்க. இவங்கெல்லாம் எங்க தெரு பொம்பளைங்க தான். நாங்க உங்க நாத்தனாருக்காக தான் பாக்குறோம். நாங்க உங்களை 2-3 வாட்டி பார்த்திருக்கோம். நீங்க சரிதா கூட எவ்வளவு ஒத்துமையா பேசி பழகுவீங்கன்னு தெரியும். அதனால தான் சொல்றோம். எங்க மேல நம்பிக்கை இல்லைன்னா சொல்லிடுங்க, நாங்க போயிடுறோம். எங்களுக்கு எதுக்கு வம்பு? ஏதோ நம்ம தெரு பொண்ணாச்சேன்னு சொல்றோம். என்னங்கடி என்றால் ராதாவையும் ரேவதியும் பார்த்து கொண்டே. ஆமா ஆமா, அக்கா சொல்றதுதான் சரி என அவர்கள் தலையை அசைத்தனர். இல்ல இல்ல, நான் சந்தேகம்லாம் படல. ஆனா விமலை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும். அவரு ரொம்ப நல்ல மனுஷன். எங்க சரிதாவும் அவரை பத்தி இத்தனை வருஷத்துல ஒரு வாட்டி கூட தப்பா சொன்னதில்ல. அதுதான் என்ன தயங்கினாள். அவ கொஞ்சம் கௌரவம் பாக்குற பொண்ணு, அதனால சொல்லாம இருக்கலாம் இல்ல என்றாள் ரேவதி. ஆமா, நீங்க சொல்றதும் சரிதான். அவ எங்க கிட்டயே கௌரவம் பாப்பா. நாங்க ஏன் சொல்றேன்னா, நாளை பின்ன அவ வாழா வெட்டிய வந்து உங்க வீட்டுல உக்காந்தா உங்களுக்கு தான் பிரச்சனை. உங்க மாமியாரும் அவளுக்கு தான் பறிஞ்சு பேசி உங்களை திட்டுவாங்க. அரை மணி நேரம் அவர்கள் போட்டு குழப்பியதில் கவிதா ஆவேசமாக தன் வீட்டிற்கு சென்று
மாமியார் மாமனார் கணவன் என அனைவரையும் அழைத்து கொண்டு அன்று மாலை சரிதாவின் வீட்டிற்கு புறப்பட்டாள். அன்று மாலை சரிதாவின் வீட்டின் முன் கால் டாக்ஸி வந்து நின்றது. முன்னதாகவே அவர்களை எதிர்பார்த்து கொண்டிருந்த அனைத்து பெண்களும் சுகுணா வீட்டு வாசலில் ஒவ்வொருவராக சேர்ந்தனர். கார் சத்தம் கேட்டு விமலும் சரிதாவும் வாசலுக்கு ஓடி வந்தனர். சரிதாவின் அண்ணன் கணேசனை பார்த்த விமல், ஏய் கணேசா, என்னடா போன் கூட போடாம திடுதிடுப்புன்னு வந்துட்ட, வாடா. மாமா வாங்க, அத்தை வாங்க அத்தை, கவிதா எல்லாரும் எப்படி இருக்கீங்க என மகிழ்ச்சியாக வரவேற்றான். சரிதாவும் சிரித்து கொண்டே அவர்களை வரவேற்றாள். போதும் நிறுத்து உன் டிராமாவ. ஆமா இங்க என்ன நடக்குது என்றாள் கணேசன் கடுமையாக. விமலும் சரிதாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். இதற்குள் அனைத்து வீட்டில் இருந்த ஆண்களும் பிள்ளைகளும் வெளியே வந்தனர். அனைவரும் தங்கள் வீட்டையே பார்ப்பதை அறிந்த சரிதா, அண்ணா என்ன இது, எதுக்கு இப்படி புதுசா வாசல வந்து நின்னு கத்துற, என்னாச்சு, முதல்ல எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசலாம் வா என்றாள் பரபரப்பாக. ஆமா இன்னும் என்ன இருக்கு பேச, அதுதான் ஊரே பேசுதே, எங்களுக்கு தான் இப்ப தெரிஞ்சிருக்கு. அண்ணா என்ன ஒளர்ற, தோ பாரு சரிதா, உன் மனசுல இருக்கிற வேதனையை என்னால புரிஞ்சுக்க முடியும். எதுக்கும்மா எல்லாத்தையும் எங்க கிட்ட மறைச்ச, நாங்க என்ன உன்னை அப்படியே விட்டுடுவோமா, எங்க கிட்டயே கௌரவம் பார்த்து இருக்க, நாளை பின்ன உனக்கு எதனா ஆச்சுன்னா என்னால தாங்க முடியாதுமா. நீ நல்லா இருக்கணும்னு தான் உனக்கு இவனை தேடி பிடிச்சி கட்டி வச்சேன். நான் இருந்த வீட்டை கூட வித்து இவனுக்கு வேலை வாங்கி கொடுத்தேன். இத்தனையும் வாங்கிக்கிட்டு இப்படி உனக்கே துரோகம் பண்றானா என்று கத்திய கணேசனை பார்த்து சரிதாவும் விமலும் கலகலவென சிரித்தனர். அவர்கள் சிரிப்பதை பார்த்த கவிதாவும் கணேசனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அப்பா என்னப்பா நடக்குது, ஒண்ணுமே புரியலையே. என்னம்மா கவிதா, நீ என்னென்னமோ சொன்ன, ஆனா இங்க எல்லாம் தலைகீழா இருக்கு என்றார் கணேசனின் அப்பா தடுமாறிக்கொண்டு. இல்ல மாமா, அது விமல் தாம்பரத்துல யாரையோ வச்சிட்டு இருக்காரு, அவருக்கு அங்க ஒரு வீடு இருக்கு, அங்க அவரு போயிட்டாரு, சரிதா இங்க தினமும் வேதனையோட அழுதுட்டு இருக்கான்னு சொன்னாங்க, அதுதான் நானும் சொன்னேன் என்றாள் தயக்கத்துடன். இதை கேட்டு மேலும் சிரித்தனர் விமலும் சரிதாவும். சரி, இதுக்கு மேல நாம சிரிச்சா எல்லாம் குழம்பிடுவாங்க, உண்மைய சொல்லிடுங்க என்றாள் சரிதா விமலை பார்த்து. கணேசன், உனக்கே தெரியும் தாம்பரத்துல எங்க பூர்வீக வீடு ஒண்ணு இருக்கு, அது மேல எங்க சித்தப்பா கேஸ் போட்டு இருந்தாரு. அது 3 மாசம் முன்னதான் எங்க பக்கம் சாதகமா அமைஞ்சது. அந்த வீடு எனக்கே வந்துருச்சு. அப்பதான் நான் யோசிச்சேன், அம்மா அப்பா இல்லாத அனாதையான எனக்கு ஃப்ரெண்ட் என்ற ஒரே காரணத்துக்காக உன் தங்கைய கல்யாணம் பண்ணி கொடுத்த, உன் வீட்டையும் வித்து என் வேலைக்கு ஏற்பாடு பண்ண, கல்யாணத்தையும் நடத்தின. நானும் வேலையில சேர்ந்து கடன் வாங்கி இந்த சின்ன வீட்டை வாங்கினேன். அப்ப எனக்கு மனசு உறுத்திக்கிட்டே இருந்தது. இருந்த சொந்த வீட்டை எங்களுக்காக வித்துட்டு நீ வாடகை வீட்டுல, அதுவும் அந்த சின்ன வீட்டுல அம்மா அப்பாவோட கஷ்டப்படுறத பார்க்க முடியல. அந்த வீட்டை உனக்கு கொடுத்துடலான்னு தான் நான் இருந்தேன். ஆனா வீட்டுக்காக வாங்கின கடனை கட்டிட்டு இருந்ததால என்னால வெளியில வாடகைக்கு போக முடியாத சூழ்நிலை. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கடன் அடைச்சிட்டேன். அதுக்கேத்தா போல அந்த தாம்பரத்து வீடும் வந்துருச்சு. அதனால தான் நாங்க அந்த வீட்டுக்கு போயிட்டு இந்த வீட்டை உனக்கு கொடுத்துடலான்னு இருந்தோம். அத்தை மாமாவை எங்க கூடயே கூட்டிட்டு போயிடலாம், ஏன்னா அது பெரிய வீடு, அங்க நாங்க தாராளமா இருக்கலாம்னு தான் யோசிச்சோம். அதனால தான் நாங்க அந்த வீட்டை ஆல்டர் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருந்தோம். இத சொன்னா நீ ஒத்துக்க மாட்ட, அதனால சர்ப்ரைஸா இதெல்லாம் முடிச்சிட்டு சாமான்லாம் எடுத்துட்டு போயிட்டு அப்புறமா சொல்லலான்னு இருந்தோம் என்றான் விமல். கணேசன் ஓடி சென்று விமலை கட்டி கொண்டான். டே விமல், என்ன மன்னிச்சிடுடா. அம்மாடி சரிதா, நான் என்ன சொல்றது, எல்லாம் இவளால என்று கவிதாவை முறைத்தான். இரு இரு, அண்ணி பாவம், அவங்க என் மேல இருந்த அக்கறையால தான் அப்படி பயந்து போயிட்டாங்க. ஆமா அண்ணி, இதெல்லாம் உங்களுக்கு யாரு சொன்னது என்றாள் சரிதா சிரித்து கொண்டு. தோ அங்க நிக்கிறாங்களே அவங்கதான் என்றாள் கவிதா அந்த கூட்டத்தை காண்பித்து. இல்ல சரிதா, அன்னைக்கு உங்க வீட்டுக்காரு ஏசிலாம் கட்டி எடுத்துட்டு போனாரா, நீ பின்னாடியே வேண்டான்னு ஓடி வந்தியா, அதுதான் எங்களுக்கு சந்தேகம் ஆயிடுச்சு. அப்புறம் அவர் இங்க சரியா வராம இருந்ததால நாங்க என்னன்னவோ நினைச்சிட்டோம். அக்கா, எங்க வீட்டுக்காரு எங்க அம்மா அப்பாக்காக புதுசா ஏசி வாங்கினாரு. இந்த பழைய ஏசி எங்க ரூம்ல போடதான் எடுத்துட்டு போனாரு. ஏசி மெக்கானிக் வரும்போதே இதையும் செட் பண்ணிடலாம், அப்புறம் எதுக்கு 2 வேலை, கொஞ்ச நாள் தானே பொறுத்துக்க கூடாதான்னு சொன்னாரு, அவ்வளவுதான். அப்புறம் வேலை கொஞ்சம் மிச்சம் இருந்தது,
அது பக்கத்திலேயே இருந்து பார்த்தாதான் ஆளுங்க சீக்கிரம் முடிப்பாங்கன்னு அவர் அங்கேயே தங்கிட்டாரு. அதனாலதான் அவர் இங்க சரியா வர முடியல. மத்தபடி எந்த விஷயம் இல்ல என்னால் சரிதா சிரித்து கொண்டு. இதுக்குதான் நான் அப்பாவே படிச்சு படிச்சு சொன்னேன், கேட்டியா? இப்படி அவங்க நல்ல விஷயத்துக்காக செஞ்ச ஒன்ன உங்க கற்பனை திறத்தாலையும் ஊர் வம்பாலையும் பிரச்சனை ஆக்கி அவங்க குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்குறீங்க. இனிமேல இப்படி ஒன்னா உக்காந்து ஊர் வம்பை பேசி பாரு, உன்னை என்ன பண்றேன்னு அன்னைக்கு நீ மார்க்கெட்டுக்கு கிளம்பும் போதே எனக்கு தெரியும். வா உள்ள என்று ரேவதி இழுத்து சென்றான் ரகுபதி. அனைவரும் அவரவர்கள் மனைவிகளை கவிதா அவர்களை பார்த்து, சரிதா, இந்த பொம்பளைங்களை எப்படி நீ இத்தனை வருஷம் சமாளிச்ச? சரியான வாயாடிங்க என்றாள் மலைப்பாக. அண்ணி, இனிமே நீங்க இங்கதான் இருக்க போறீங்க, பார்த்து உஷாரா நடந்துக்கோங்க என்றாள் சரிதா. கடவுளே, நான் வெளியிலே வரமாட்டேன் என்றாள் கவிதா அலறிக்கொண்டு. அனைவரும் சிரித்து மகிழ்ந்தனர். இத்துடன் பெரிய வீடு கதை முற்றும். உங்களுக்காக நான் எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.